ஹாய் வியூஸ், வெல்கம் டு கேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீனட் பால். எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். வறுத்த நிலக்கடலை 1 கப், வறுத்த எள்ளு 1/2 கப், முந்திரி பருப்பு 10 2ஆக உடைச்சது, வெல்லம் 1/2 கப், முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணது 10, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னா, ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை, எள்ளு, 2ஆக உடைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கணும். இந்த நிலக்கடலையில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, ஹார்ட்க்கு ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் தடுக்கும், குழந்தைங்களுக்கு மெமரி அதிகமாக கிடைக்கும், தோலுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ அரைச்ச பவுடரை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லத்தில் அப்பயும் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உடைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சின்ன சின்ன பாலாக உருட்டி வைக்கணும். இப்போ இந்த 1 கப்பு நிலக்கடலைக்கு நமக்கு 15 பால் கிடைக்கும். இப்போது பீனட் பால் ரெடி. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம